ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம செடிக்கு இப்போ வந்து நல்ல வளர்ச்சிக்கு மீன் அமிலம் கொடுக்க போகிறோம். மீன் அமிலம் கொடுத்து 2 வாரம் ஆச்சு. அதனால் இப்போ கொடுக்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் வேலை பார்த்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கோ நிறைய பெருசாக இருந்துச்சுல, இதை எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். இந்த பெரிய தொட்டியில் அந்த தொட்டியில் எடுத்து செவ்வந்தி கன்றை நடணும். அதுக்காக மண்கலவை ரெடி பண்ணணும். இன்னும் ஒரு 5 க்ரோ பேக் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மண்கலவை ரெடி பண்ணி செவ்வந்தி கிணறுல வச்சா நிறைய பூக்கள் பூக்கும். அதுக்காக தான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்க விவர்ஸ், அதில் எடுத்த செடி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், இந்த க்ரோ பேக்கில் போட்டு நல்லா நிறச்சி வச்சாச்சு. இது மேலே மண்ணை போட்டு என்ன செஞ்சிடணும், ஒரு ஓரத்தில் மூடி வச்சிட்டோம்னா சரி, ஒரு 20 நாளையில் இது மக்கி நல்லா உரமாக மாறிடும். இது மேலே நம்ம கூட கொஞ்சம் மண்ணை போட்டு எந்த செடி வச்சாலும் சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். அதுக்கு தான் இந்த ஒரு க்ரோ பேக் நிறைய வெங்காயத்தோல், காய்கறி தோல், வாழைப்பழத்தோல், இந்த செடியை இப்போ பிடுங்கி எடுத்தோம்ல, அதையும் என்ன செஞ்சுட்ருக்கேன், இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே 2 3 பேர் கேட்டாங்க. அவங்ககிட்ட எடுத்து என்ன செஞ்சாச்சு, 2 3 கன்றை கொடுத்தாச்சு. இந்த செடி எனக்கு கீழே போட மனசு இல்லை. அதை இந்த பாருங்க எங்களுக்கு நட்டு வச்சுருக்கேன். எனக்குள்ள பூ நல்லா வெயில் வருமா, பூத்துச்சுன்னா சரி நிறைய தேனீக்கள் வரும். தேனீக்கள் இருந்துச்சுன்னா நிறைய பாலினேஷன் நடக்கும். அதுக்காக தான் கீழே போட மனசு இல்லாமல் இங்கே ஊனி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த 1 லிட்டர் பாட்டிலுக்கு ஒரு 10 ml மீன் அமிலம் ஊற்றுங்க. இது வந்து மீனோட கழிவு, நம்ம வீட்டில் சமையலுக்கு வாங்கும்ல மீன், அந்த கழிவில் தான் என்ன செஞ்சுட்டேன், நாட்டு சர்க்கரையை போட்டு இப்போ இதெல்லாம் 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு தயார் பண்ணி. இது எத்தனை நாள் ஆனாலும் சரி கெட்டு போகாது உங்களுக்கு. அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்ப்ரே பாட்டிலு இன்னும் வரல. அதனால் நம்ம என்ன செய்வோம், நம்மகிட்ட இருக்கவே இருக்குது வாட்டர் கேன் ஸ்ப்ரே. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். நல்லா வேர்க்கால என்ன செஞ்சு விட்டணும், ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். இந்த பாருங்க, இப்போ தான் கொஞ்சம் வெயில் வர்ற நேரம் கொடுத்தோம்னா நல்லா செழிப்பாகவும் இருக்கும். நிறைய மூடிக்கிட்டே இருந்துச்சு, மழை மேகமாக இருந்துச்சு. அதனால் இது பண்ணலை. இதை கொடுத்தோம்னா சரி, கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, இல்லை பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் செடி புதுசாக போட்டாலே எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்கள். இந்த இதெல்லாம் தண்ணி விடணும். 2 நாளாக சரியாக தண்ணி விடலை, ஏன்னா மழை பெஞ்ச ஈரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சா. இந்த பாருங்கள், அந்த தொட்டியில் தான் ஒரு தொட்டியில் இந்த செவ்வந்திக்கு எடுத்து நட்டுட்டேன். சின்ன தொட்டியில் இருந்துச்சுல அது. நேற்று கோயில் போகும்போது எங்களுக்கு ஒரு அந்தி மந்தார செடி இருந்துச்சு, அதை ஒன்று எடுத்தாலும் நட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் தக்காளி செடிக்கும் மேலே மேலெல்லாம் தெளிச்சு விட்டோம்னா சரி நல்லா சிறப்பாக வரும். இந்த பூச்செடிக்கும் எல்லா செடிக்குமே என்ன செய்யலாம், மீன் அமிலம் நம்ம என்ன செய்யலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். மீன் அமிலம் போட்டாலே சரி, செடி அவ்வளோ சிறப்பாக வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இப்போ தான் வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. வெயில் அரைக்கும் போதே நம்ம விட்டோம்னா பூச்சிகள் இருந்தாலும் சரி எல்லாம் இதாகிக்கிடும். அதுக்கு தான் தக்காளி நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதுகளுக்கு என்ன செஞ்சு விட்ருவோம், இந்த உரத்தை கொடுத்து விட்ருவோம். கத்திரிக்காயும் நிறைய பூக்கள் வரப்போகுது. இந்த பாவக்காய் கொடி பாருங்கள் எவ்வளோ வேணும் மேலே ஏறி வந்துட்டாங்கன்னு. தேங்காய் கொடியும் அப்படியே மேலே ஏறுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு தான் விவர்ஸ் கீரையை எடுத்து இந்த குடம் அரை குடம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். இந்த குடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு, உடையலை. அதனால் இதில் வச்சுருக்கேன். இந்த 2 க்ரோ பேக்கில் வைக்கிறதே நமக்கு போதுமானது. அதனால் மிச்சத்தெல்லாம் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மரத்துக்கடியில் உரமா அடியில் போட்டு வச்சுட்டேன். இதில் தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன செஞ்சிடும், அப்படியே நமக்கு மக்கி இதாகிரும், உரமாக மாறிடும். சிறப்பாக இருக்கும் பாருங்க. நேற்று கோயில் போயிட்டு வரும்போது ஒரு வீட்டில் கேட்டு செம்பருத்தி குச்சி ஒடிச்சிட்டு வந்தேன். இந்த இருக்கு பாருங்க, இது நல்லா பெரிய பூவாக பூக்கும், அடுக்கு பூ பிங்க் கலரில். அதை எடுத்தாந்து ட்ரைக்கோடெர்மரிக்கில் கட் பண்ணி என்ன செஞ்சுருக்கேன், அதில் தடவி ஊனி வச்சுருக்கேன். ஏற்கனவே மல்லிகைப்பூ நல்லா தழுத்துருச்சு பாருங்க. இங்கிட்டு பாருங்க, இந்த குச்சிலுமே ஒரு 5 6 குச்சி தழுத்துருச்சு. இது வந்து செம்பருத்தி குச்சி, இது மல்லிகைப்பூ குச்சி, நேற்று எடுத்து அந்த செம்பருத்தி குச்சி. எவ்வளோ சூப்பராக தழுத்துருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க விவர்ஸ், மல்லி செடியும் 7 நாள் கழிச்சு முளைக்குன்னு இல்லை பாருங்க. இப்போ தான் ஒன்று ஒன்றா முளைச்சி வருது பாருங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க வெந்தயக்கீரையை
எவ்வளோ சிறப்பாக சூப்பராக வந்துச்சுன்னு பாருங்க. இங்கிட்டு நிறைய பாவக்காய் வந்து பூ விட்டுருக்குது, நிறைய தேனீக்கெல்லாம் வருது. நிறைய நமக்கு என்ன செஞ்சோட்டம் குட்டி பாவக்காய் நிறைய பறிக்கலாம்னு நினைக்கேன். இங்கனக்குள்ள ஒரு நித்தியம் இல்லையா குச்சை ஒடிச்சு வச்சேன். இது எப்படி தழுத்துருக்குன்னு பாருங்க. இதை ஒன்று தரையில வச்சிருக்கேன். இதை அப்படியே எடுத்து நம்ம சுவர் மேலே விட்டு படர விடலாம் அப்படின்னு நினச்சி. இந்த பங்காரு மிளகாவும் பாருங்க, அடுத்தாப்புல என்ன செஞ்சிருச்சு, நிறைய தளிர் அடிச்சிருச்சு. நம்ம அன்னைக்கு கடுகு உரம் கொடுத்தோம்ல, கொடுத்ததுக்கப்புறம் நல்லா சிறப்பாக வருது எல்லா செடியுமேவும். ஒன்று ரெண்டு தான் இதாக இருக்குது. நான் அதுக்கும் இன்னும் டிங்கரின் வேலையெல்லாம் பார்க்கணும். இந்த இந்த செவந்தி, இந்த இது சீனி இறக்கா மேலே தழுத்துட்டு தான் வருது. அப்படியே வந்துரும்னு நினைக்கேன். பார்ப்போம். இல்லைன்னா புது சீனி இறக்கா விதை எடுத்து வச்சுருக்கேன், அதை போடணும். தக்காளின்னு பாருங்க, 5 தக்காளி ஒன்று போல மொத்தமாக வந்துருக்கு பாருங்க. ஒரு காமிக்கேன் பாருங்க. எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இல்லை தெரியாம பாருங்க, 5 பூ வந்துச்சு. 5 பூவுமே அப்படியே என்ன செஞ்சிருச்சு, நம்ம காயாக மாறிடுச்சு. இது வந்து தரையில் வச்சுருக்கோம். இந்த கடுகு புண்ணா கரைசல் கொடுத்துருக்கோம்ல, அதில் நான் அடுத்தாப்புல இன்னைக்கு மீனமில் எல்லாத்துலையும் ஊற்றி விடுவேன். இப்போ ஊற்றி விட்டுனா சரி, இன்னும் இருக்கிற பூக்களும் என்ன செய்யும், காயாக மாறிடும். நிறையா இதுவும் கத்திரிக்காயும் நிறைய பூ விடுது. இப்போ தான் பூ விடுறாங்க நிறையா. இந்த கத்திரிக்காயும் நம்ம நிறைய என்ன செய்யலாம், ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மிளகாயும் எடுக்கணும். பாருங்க, இந்த மிளகாய் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பாருங்க. இந்த அப்படி அமுக்கி பார்த்தோம்னா சரி, நல்ல விதை நல்லா தெரிஞ்சுன்னா முத்தின மிளகாய் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மிளகாய் எவ்வளோ செழிப்பாக வருதுன்னு பாருங்க. இந்த செவந்தி கண்ணை தூக்கி பெரிய இதில் வச்சேன்ல, வச்சதுக்கப்புறம் இது நல்லா நிறைய கிளையெல்லாம் விட்டு வர்றாங்க. சைடு தளர்லாம் அடித்து வருது. அதே மாதிரி இதையும் தொட்டியில் தூக்கி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. பப்பாளிக்கும் இப்போ என்ன செய்ய போகிறேன், பூ ஊந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு மீனமிலம் தான் கொடுக்க போகிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பூ வந்துச்சுன்னா சரி, நிறைய காய்களாக பிடிக்கும். பூ இப்போ தான் நிறையா பூ வைக்கிது. 2 3 தடவை உதிர்ந்துருச்சு. 2 தடவை உதிரத்தான் செய்யுமா, உதிர்ந்து தான் காய் பிடிக்குமா. சரின்ட்டு அதான் நான் விட்டுட்டேன். இந்த இலையெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்ட்டா கீழே வச்சிருக்க செடி மேலே நிழல் விழுதா, வெயில் பட மாட்டேங்குது. அதனால எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம கம்போஸ்ட் தயாரிக்கிற க்ரோ பேக்கில் போட்டு வச்சுட்டேன். சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.